கிருஷ்ண கதை தான் பூராவே இருக்கு. பலராமனோட வீரிய குணங்களை பத்தி அதிகம் வரதில்லை. அதனால பலராமன் இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருப்பார்? ராமாயணத்துல பிரசித்தனா இருக்கிற சுக்ரீவனோட மந்திரியா இருந்தவனாக்குமாம் இந்த த்விவிதன். அப்படியே புத்தி பேதளிச்சு போய் பகவானுக்கு எதிரே ஆயிட்டான். இப்போ எதிர்கட்சி ஆயிட்டான் இந்த த்விவிதன். வீடுகள்ல நிறைய பெரிய பெரிய கோபுரங்கள் எல்லாம் கட்டி ஜனங்கள் சமாதானமா ஜீவிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அந்த மலையெல்லாம் பொழுக்கி அவளோட வீடுக்கு மேல கிரகங்களுக்கு மேல இப்படி எரியறான். துவாரகை ஒரு தீபம் அல்லவா? அப்போ துவாரகைக்கும் அடுத்த லேண்டுக்கும் இடையில சமுத்திரம் இருக்கு. அப்போ அந்த சமுத்திரத்தோட கரெக்டாக அங்கே போய் நின்றுட்டு என்ன பண்ணிட்டு தன்னோட பெரிய கையை எடுத்து டபார்னு சமுத்திரத்தில் அடிக்கிறான். அப்படியே 4-5 பிராஷம் இப்படி அடிக்கிறான் அவன். இங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் சுனாமி வர ஆரம்பிச்சு கொடுத்து ஆகவனியாதி அக்னி குண்டங்கள்ல மலமூத்திர விசர்ஜனம் பண்ணி அதெல்லாம் அசுத்தப்படுத்துறான். அப்படியே இருந்துட்டு இருக்கிறத ஒரு நாளைக்கு இந்த த்விவிதன் அங்கேயும் இங்கெல்லாம் சாடின்னு இருக்கிற சமயத்துல அதி மனோகரமான கர்ணரஞ்சகமான ஒரு நாதம் கேட்டுதான் காதுல. ஆரும் ரொம்ப அழகா பாடுறார். ஒரு புருஷன் ரொம்ப அழகா பாடுறார். புருஷ குரல் ரொம்ப மதுரமா இருக்கு. ஆறு இப்படி பாடுறா? அந்த பாட்டியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே தாவி தாவி இந்த குரங்கு போகிறது. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனத்தம் நமாமி ஹரிம் பரம். நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேமம் பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமः. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நேற்றுக்கு ரசகரமான ஒரு கதை பார்த்தோம். பகவான் தன்னை இம்பர்சனேட் பண்ணக்கூடிய பௌண்டரக வாசுதேவனையும் அவனோட சம்பந்தியான காஷிராஜாவையும் வதம் பண்ணுறார். காஷிராஜாவோட புத்திரனான சுதக்ஷிணன். அந்த சுதக்ஷிணனுக்கு மகா கோபம் வருது. தன்னோட அப்பாவை வதம் பண்ணினவனை தானும் வதம் பண்ணணும். அவனுக்கு நேரம் ரிவெஞ்ச் எடுக்கணும், தன்னோட சத்ருவுக்கு நேரம் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? ஆபிச்சாராதி கிரியைகள் எல்லாம் பண்ணுறான். பகவான் சிவன்கிட்டக்கே சமாதியில இருந்துட்டு பூஜை பண்ணி அவரை பிரீதிப்படுத்தி அதுக்கு உபாயம் கேட்கிறார். இப்போ பகவான் சிவனும் உபதேசிக்கிறார், ஆபிச்சார கிரியை பண்ணிக்கோ, தட்சிணாக்னியில உனக்கு என்ன அவசியம் உண்டோ அதை சங்கல்பிச்சுண்டு ஹோமிச்சுக்கோ. நீ பண்ணற ஹோமம் பிராமணாலும் ஒன்றும் பண்ணாது. நீ பிராமணால் மேலே பண்ணிட்டுனா அது ஆப்போசிட்டாக உனக்கே அது பாதிக்கும். அந்த சொன்னதான காரியத்தை அவன் ஸ்ரத்தையாக கேட்கலை. அதனால அப்படியே ஆபிச்சாரம் பண்ண ஆரம்பிச்சான். பகவானுக்கு நேர துவாரகைக்கு நேர அதுலேருந்து ஒரு பெரிய பூதம் கிளம்பி வருது. அக்னி ரூபமான அந்த பூதம் என்ன பண்ணுறது, அந்த கிருத்தியை துவாரகை அப்படியே தகிப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆகாசம் மொத்தமாக நிறைஞ்சு வருது. சொக்கச்சொகைன்னு இருக்காது. அப்போ துவாரகாவாசிகள் எல்லாம் பயந்துட்டு பகவான் கிட்டக்க போய் சரணம் பிராபிக்கிறா. பகவான் அந்த சமயமாக சொக்கட்டான் ஆடின்னு இருந்தான். பகவான் சொல்லறான், யாரும் பயந்துக்காதேங்கோ, அது போயிடும், நான் மாற்றி தரேன், அபயம் சொல்லி பகவான் சொல்லிவிட்டார். அபயம் சொல்லி பகவான் அபயம் கொடுத்து விட்டான். என்ன பண்ணினான்? உடனே தன் பக்கத்தில் இருக்கிற சுதர்சனத்தை அப்படி கடாட்சிச்சான். அது அப்படியே கிளம்பித்து தக தக தகன கோட்டி சூரிய பிரபையோடு இருக்கிற அந்த சுதர்சன சக்கரம் நேர போய் அந்த பூதத்தோட முகத்தில் போய் விழுந்தது. அதோட முகம் விண்டு போச்சு. சகிக்க முடியாததான கஷ்டத்தால் வேதனையால் அந்த பூதம் அப்படியே துவாரகை நோக்கி வந்துட்டு இருந்தது. அது அப்படியே யூட்டர்ன் அடித்து நேர காசிக்கு போய் காசியில் அந்த ஹோமம் பண்ணிட்டு இருக்கிற சுதக்ஷணனையும் அவனோட ரித்துக்குகளையும் அங்கே இருக்கிற அதுக்கு உதவி பண்ணக்கூடியவாளையும் அப்படியே பொசுக்கி விடுறது. அந்த கிருத்தியை ஆறு ஆபிச்சாரத்தை பண்ணினாலும் அவளையே போய் பொசுக்கி விடுறது. சுதர்சன சக்கரம் அதுக்கப்புறம் விடலை. என்ன பண்ணிட்டு விருன்னு வந்தது காசிக்கு அந்த சுதக்ஷணனோடு ராஜ கொட்டாரம் அவனோட தேசத்தில் இருக்கிற முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் உடைச்சு, அந்த பெரிய பெரிய மதில் எல்லாம் உடைச்சு, ஆனைப்பந்தி குதிரைப்பந்தி
சந்திரசாலை, உபவனங்கள் எல்லாத்தையும் உடைச்சி போட்டு கீறி போட்டு காசியே கொளுத்திட்டு, காசி அப்படியே எரிய ஆரம்பிச்சு கொடுத்து, அப்படியே கொளுத்திட்டு திரும்பி பகவானோட கையில் வந்து சாந்தமாக வந்து உட்காந்துட்டு கொடுத்து சுதர்சன சக்கரம். அப்படி காசியே அழிஞ்சு போச்சு ஆபிச்சாரம் பண்ணினனால. அதுலேருந்து புரியறது, அப்போ ஆபிச்சாரம் பண்ணக்கூடாதவா மேலே பண்ணக்கூடாது, பண்ணிட்டுனா பண்ணினவனே வந்து பாதிக்கிறது. பகவத் பக்தாள் மேலே ஆபிச்சாரம் ஒன்றும் பலிக்காது. பகவானோடு அந்த சுதர்சன சக்கரம் எப்பவுமே பக்தாளையெல்லாம் காப்பாற்றின்னு இருக்கு. இது வந்து இந்த ஆபிச்சாரத்தோட கதையை நம்ம முன்னாடியும் பார்த்துருக்கோம், அம்பரீஷனோட கதையில் பார்த்துருக்கோம். துர்வாசா மகர்ஷி கோபத்தால் தன்னோட ஜடையை எடுத்து தாழ போடுவார். ஒரு கிருத்தி எப்படியே கிளம்பி வரும், அம்பரீஷனை பொசுக்கணும்னு சொல்லி வரும். உடனே அங்கே சக்கரராஜன் முன்னாடி வந்து அந்த கிருத்தியை அதை இல்லாக்கி பண்ணி அதை வதம் பண்ணி துர்வாசா மகர்ஷியும் துரத்திட்டு போனார். சுதர்சன சக்கரம் துரத்திட்டு அந்த கதை பார்த்துருக்கோம். அப்போ இது ஒரு தடவை இல்லை. அப்போது சுதர்சன சக்கரமாக்கும் அதுக்கு சொல்யூஷன் சொல்லி இதுலேருந்து புரியறது. இந்த கதையை யாரெல்லாம் கேட்குறாளோ அவளுக்கு இந்த விதமான பயம் ஒன்றும் வராது. சர்வ விதமான பாப்பங்கள்லேருந்தும் கேட்குற அந்த ஜீவன், வர்ணிக்கிற அந்த ஜீவன் முக்தனாய் பவிக்கும் சொல்லி அதனோட பலஸ்ருதி. அப்படி ரசகரமான ஒரு உபாக்கியானம் நேற்றுக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது, புதிய அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறோம், பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. अथ सप्तषष्टितमोऽध्यायः राजोवाच भूयोऽहं श्रोतुमिच्छामि रामस्याद्भुतकर्मणः आनन्दस्य प्रमेयस्य यदन्यत् कृतवान् प्रभुः। भूयोऽहं श्रोतुमिच्छामि आनन्दस्य प्रमेयस्य अद्भुतकर्मणः ராமஸ்ய பூயः ஸ்ரோதும் அஹம் இச்சாமி. இதெல்லாம் கேட்டதுமே பரீட்சித் மகாராஜாக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. பலராமனோட பகவான் பலராமனோட லீலைகள் எல்லாம் கேட்டதுமே இன்னும் அவரை பற்றி கேட்கணும்னு சொல்லி ஆகிரகம் வந்தது. கிருஷ்ணகதை தான் பூராவே இருக்கு, பலராமனோட வீரிய குணங்களை பற்றி அதிகம் வரதில்லை. அதனால பலராமன் இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருப்பார் சொல்லி ஆசை வந்தது, இதெல்லாம் பற்றி கேட்கணும்னு சொல்லி ஆசை வந்தது. அதனால பரீட்சித்து கேட்கிறார், அனந்த குணங்களுக்கு இருப்பிடமா இருக்கக்கூடின, அனந்தனே இருக்கக்கூடின அந்த பலராம சுவாமி, பிரமாணத்தால நிச்சயிக்கவே முடியாததான பகுவிதமான ஆச்சரிய கர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அந்த பலராம சுவாமி காளிந்திய பேதப்படுத்தினதுக்கு அப்புறம் என்னென்ன லீலைகள் பண்ணினார் அதை பற்றி கேட்கணும்னு சொல்லி எனக்கு ஆசையா இருக்கு, நீங்கள் எனக்கு சொல்லித்தரணுமே சொல்லி சுகபிரமர்ஷி கிட்ட கேட்கிறார் பரீட்சித் மகாராஜா. அதை கேட்டதுமே சந்தோஷத்தோட சுகபிரமர்ஷி பலராம சுவாமியோட லீலைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ சுக உவாச்ச நரகஸ்ய சகா கஷ்சித் விவிதோ நாமவானரஹ சுக்ரீவ சச்சிவ சோத பிராதா மைந்தஸ்ய வீரியவான். நரகஸ்ய சகா கஷ்சித் நரகஸ்ய சகா த்விவிதஹ நாம கஷ்சித் வானரஹ. நரகாசுரன் சொல்லி பார்த்தோமே, பௌமாசுரன், பூமி தேவியோட புத்திரன். அந்த நரகாசுரனை பகவான் வதம் பண்ணறானே சத்யபாமா கூட சேர்ந்துட்டு பாரிஜாதாபகரண லீலையில பார்த்தோம் இல்லையா. அந்த நரகாசுரனோடு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டு ஒருத்தன் இருந்தான், ஒரு வானரம் இருந்தது. அந்த வானரத்துக்கு பேரு த்விவிதன் சொல்லி பேரு. இந்த வானரன்னா ராமாயண காலத்துல இருந்த வானரனாக்கும். ராமராவண யுத்தத்துல ராமனுக்கு பரிஞ்சுட்டு ராமன் கூட ராமனோட சைட்ல நின்றுட்டு யுத்தம் பண்ணின ஒரு வானரனாக்கும் இந்த த்விவிதன் சொல்ற வானரன். அவன் சாமானியன் அல்ல சொல்லி இங்க சொல்றா. ராமாயணத்துல பிரசித்தனா இருக்கிற சுக்ரீவனோட மந்திரியா இருந்தவனாக்குமாம் இந்த த்விவிதன். அவனுக்கு மந்திர சக்தி எல்லாம் உண்டா, மந்திர சக்தியிலெல்லாம் ரொம்ப பெரிய ஆளாக்கும், மாந்திரிகனாக்கும். மைந்தன் சொல்லி ஒரு வானரன் இருந்தார். அந்த மைந்தன் சொல்ற வானரனோடு பிராதா ஆக்குமா, அண்ணாவோ தம்பியோ ஆக்கும் இந்த த்விவிதன். காலம் போயிடுத்து. பகவான் ராமச்சந்திரன் ராமாயணத்தோட அவசானத்துல எல்லா ஜீவஜாலங்களையும் அயோத்தியில் இருக்கிற புல்லு முதலான சின்ன சின்ன ஜந்துக்கள், சின்ன புல் போந்தெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கூட்டிட்டு அப்படியே வைகுண்டத்துக்கு போகிறார். சரையூரில் அப்படியே முங்கி எல்லாத்தையும் அழிச்சுட்டு வைகுண்டத்துக்கு போக இறங்குறார் ராமச்சந்திர பிரபு. அப்போ இந்த த்விவிதனும் அங்கே உட்காந்துட்டு இருந்தார். அப்போ த்விவிதா வா நமக்கு வைகுண்டத்துக்கு போகலாம்னு சொல்லி ராமச்சந்திர பிரபு கூப்பிடுவார். அப்போ இந்த த்விவிதன் சொல்லுவான்,
எனக்கு அங்கே வந்து நான் என்ன பண்ணுறதுன்னா பூமியிலே கொஞ்ச காலம் கூடி இருந்துக்கிறேன்னு சொல்லுவேன். சரி உன்னோட இஷ்டம் மாதிரியே இருந்துக்கோ சொல்லி ராமச்சந்திர பிரபு விட்டுட்டு போயிடுவார். அப்போது அந்த காலத்தில் இந்த த்விவிதன் அங்கே அந்த திரேதா யுகத்தில் இருந்த வானரனாக்கும் அந்த யுகத்திலேருந்து துவாபர யுகம் வர ஒன்றுமே ஆகலை, அப்படியே இருந்துட்டு இருக்கான். ஆனால் அப்படியே இருந்துட்டு இருக்கிறது என்னாச்சு, புத்தி பேதளிச்சு போயிடுது. துஷ்ட சங்கம் கிடச்சி கொடுத்து. துஷ்ட சங்கம்னா ஆரெல்லாம், நரகாசுரன் முதலானவா கூடையெல்லாம் கூடினப்போ என்னாச்சு, நரகாசுரன் பாணாசுரன் இவா கூடையெல்லாம் கூடினப்போ அப்படியே புத்தி பேதளிச்சு போய் பகவானுக்கு எதிரே ஆயிட்டான். இப்போ எதிர்கட்சி ஆயிட்டான் இந்த த்விவிதன். தன்னோடு ரொம்ப பிரியப்பட்டதான சகான நரகாசுரனை கிருஷ்ணன் வதிச்சான்னு சொல்லி கேட்டதுமே கிருஷ்ணத்வேஷி ஆயிட்டான். கிருஷ்ணன் கிட்டக்க பிரதிஷோதம் பண்ணணும்னு சொல்லிட்டு காத்துட்டு கிடக்கிறான் இந்த த்விவிதன் சொல்ற வானரன். வந்துட்டு என்னாச்சு, சக்யு சோபஜிதிம் குர்வன் வானரோ ராஷ்டிர விப்ளவம் புரக்ராமாகரான் கோஷானதத்வன்யமுத்ஸ்ருஜன் சக்யு சோபஜிதிம் குர்வன் வானரோ ராஷ்டிர விப்ளவம் சஹ வானரஹ. அந்த வானரன் என்ன பண்ணினான், தன்னோட சகான நரகாசுரனை வதம் பண்ணினவன பிரதிஷோதம் பண்ணணும், அவனையும் வதம் பண்ணணும், அந்த சத்ருவை வதம் பண்ணணும் சொல்லிட்டு கிருஷ்ணன் எங்க சொல்லிட்டு அன்வேஷனம் பண்ணிட்டு ஒரு பட்டணங்களையும் கிராமங்களையும் கடந்து வரான். வர வழியில் அந்த பட்டணங்களையும் கிராமங்களையெல்லாம் நசிப்பிச்சுட்டே வரான். எப்படி நசிப்பிக்கிறான்னு சொல்லி கேட்கறது, அப்படியே தீ கொளுத்துறானா, எல்லாம் எரியறது, இவன் போகிற வழி எல்லாம் எரியறது. அப்படியே எல்லா கிராமங்களையும் புறங்களையெல்லாம் நசிப்பிச்சுட்டே இந்த வானரம் கிருஷ்ணனை அன்வேஷிச்சுட்டு இப்படி போகிறது. क्वचित् स शैलान् उत्पाट्य तैर्देशान् समचूर्णयत् आनर्तान् सुत रामेव यत्रास्ते मित्रः हरिः यत्रास्ते मित्रः हरिः क्वचित् स शैलान् उत्पाट्य. எப்படி எப்படி அந்த வானரம் எல்லாரையும் உபத்திரவிக்கிறது சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த த்விவிதன் சில சமயத்தில் பர்வதங்களை அடியோட புழக்கி எடுப்பானாம். ஏன்னா ராமராவண யுத்தத்தில் இதெல்லாம் பழகி போயிடுது. சேது பந்தனம் எல்லாம் பண்ணுற சமயத்தில் பெரிய பெரிய பாறாங்கல் எல்லாம் தூக்கி வந்து அதெல்லாம் பழக்கமாயிடுது. மலையை பொழிக்கிறது வந்து இவாளுக்கு ரொம்ப பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. இந்த வானரம் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அது யுகம் மாறத்தையும் நம்ம பார்த்துருக்கோமே. திரேதா யுகத்தில் இருக்கிற ஜீவஜந்துக்களோடு அந்த டைமென்ஷன்ஸ், ஹைட்டு, விட்த்து எல்லாமே அடுத்த யுகத்தை விட ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி யுகம் மாறி மாறி வரத்த அந்த சைஸ் எல்லாம் அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகி ஷ்ரிங்காய் ரொம்ப குட்டியாயிடும் கலியுகத்தில். அப்போது துவாபர யுகம் அல்லவா, அப்போ இந்த வானரனோட சைஸ்ங்கிறது ரொம்ப பெருசாகும். அதனால அவனுக்கு இந்த மலையெல்லாம் அப்படியே புழக்கி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக்கும். அப்போ மலையெல்லாம் புழக்கி எடுத்து எல்லா தேசங்களுக்கு மேலேயும் பட்டணங்கள் மேலேயும் எல்லாம் எறியறான் இந்த த்விவிதன். அந்த வீடுகளில் நிறைய பெரிய பெரிய கோபுரங்கள் எல்லாம் கட்டி ஜனங்கள் சமாதானமாக ஜீவிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் அந்த மலையெல்லாம் பொழுக்கி அவளோட வீடுக்கு மேலே, கிரகங்களுக்கு மேலே இப்படி எறியறான், பொடி ஆக்குறான் எல்லாத்தையும். தன்னோட சகான நரகாசுரனை வதம் பண்ணின சத்ருவான ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிற துவாரகையோட சமீபத்தில் இருக்கிற எல்லா பிரதேசங்களையும் இப்படி நசிப்பிச்சானாம் இந்த த்விவிதன் சொல்ற வானரன். அப்படியே பின்னத்தான் தெரிஞ்சது சமுத்திரத்தோட மத்தியிலேயாக்கும் துவாரகை சொல்லி. அப்போ சமுத்திரத்தை கடக்கலாம்னு சொல்லி தீர்மானம் பண்றான். എന്നിട്ട് என்ன பண்றான், क्वचित् समुद्र मध्यस्थो दूर्भ्यामुत्क्षिप्य तज्जलं देशानागायुध प्राणो वेलाकूलानमज्जयत क्वचित् समुद्र मध्यस्थो क्वचित्. அப்போ என்ன பண்ணுவான், சமுத்திரத்தோட மத்தியத்திலேயாக்கும் கிருஷ்ணனோட துவாரகை இருக்கு சொல்லி தெரிஞ்சதுமே 10,000 ஆனைகளோட பலம் இருக்கக்கூடிய அந்த வானரன் 10,000 ஆனைக்கு இருக்கிற பலம் இந்த ஒரு வானரனுக்கு இருக்கு. அப்படி இருக்கிற இந்த குரங்கு என்ன பண்ணிது, சமுத்திரத்தோட மத்தியத்தில் போய், துவாரகை ஒரு தீபம் அல்லவா, அப்போ துவாரகைக்கும் அடுத்த லேண்டுக்கும் இடையில சமுத்திரம் இருக்கு. அப்போ அந்த சமுத்திரத்தோட கரெக்டாக அங்கே போய் நின்றுட்டு என்ன பண்ணிது, தன்னோட பெரிய கையை எடுத்து டபார்னு சமுத்திரத்தில் அடிக்கிறது என்னாச்சு, அந்த ஜலம் அப்படியே அந்த இம்பேக்டால ஜலம் அப்படியே பெரிய வேவ் ஃபார்ம் ஆகி அப்படியே துவாரகையை முக்க ശ്രമിக்கிறது. அப்படியே 4-5 பிராஷம் இப்படி அடிக்கிறான் அவன். இங்கே இருக்கிற வாழ்க்கெல்லாம் சுனாமி வர ஆரம்பிச்சு கொடுத்து
சமுத்திர ஜலம் கரையை கவிஞ்சு மேலக்கு சஞ்சாரம் பண்ணி சமுத்திர கரையில் இருக்கிற பல தேசங்களையும் ஜலத்தில் அப்படியே முக்கி முக்கி அங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாம் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சுட்டான் இந்த த்விவிதன். ஆஸ்ரமான் ரிஷி முக்கியானாம் கிருத்வா பக்னவனஸ்பதின் அதூஷயச்சக்ரன்மூத்ரைரக்னிம் வைதானிகான் கலஹ. ஆஸ்ரமான் ரிஷி முக்கியானாம் கிருத்வா பக்னவனஸ்பதின் ரிஷி முக்கியானாம் ஆஸ்ரமான். துஷ்டனான இந்த குரங்கு என்ன பண்ணிட்டு, மகான்மாரான ரிஷிகள் எல்லாம் அங்கங்கே காடுகள் எல்லாம் ஆசிரமத்தை அமைச்சுண்டு அங்கே நிறைய விருட்சங்கள் கூட மத்தியில் இப்படி யாகம் பண்ணுறா. நிறைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லி விதி பிரகாரம் அவள் யாகம் பண்ணிட்டு இருக்கா. சமாதானமாக யாகம் பண்ணிட்டு இருக்கிறத அங்கேருந்து அந்த புகை ஆகாசத்தில் வருது இல்லையா, அப்போ எங்கே யாகம் பண்ணுறா சொல்லி நன்னா தெரிஞ்சு கொடுத்து இந்த த்விவிதன் சொல்கிற குரங்குக்கு என்ன பண்ணினான், சாடி சாடி வந்து அந்த ரிஷிமாரியெல்லாம் விரட்டி ஓடிச்சு. அவள்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்கா, புனிதமான அக்னி, அதுக்கு ஒரு பகுமானம் உண்டு இல்லையா, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம பே பண்ணணும். ஆனால் இந்த த்விவிதன் என்ன பண்ணுறான், ஆகவனியாதி அக்னி குண்டங்களில் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணி அதெல்லாம் அசுத்தப்படுத்துகிறான். அவள் இத்தனை காலம் உட்காந்து யாகம் பண்ணின அக்னியை இப்படி கெடுத்து விடுறான் இந்த த்விவிதன். அவளை சமாதானமாக அந்த கிரியைகள் யஜ்ஞங்கள் யாகங்கள் ஒன்றும் பண்ணவே சம்மதிக்கிறது இல்லை. எந்த ஒரு யாக யஜ்ஞங்களை காப்பாற்றணும்னு சொல்லி ராமச்சந்திர பிரபு காடுகளில் இருக்கிற ரிஷிகளை எல்லாம் காப்பாற்றினாரோ, அதுக்கு ஒத்துழைச்ச வானரன்மாரெல்லாம் இருந்தாலோ அந்த வழியிலேருந்து மாறி போயிட்டான் த்விவிதன். அவளுக்கு இப்போ சத்ரு ஆயிட்டான்னு சொல்லி இதுலேருந்து புரியறது. புருஷான் யோஷிதோ திருப்தக்ஷ்மா பிரத்ரோணி குஹாசு சஹ நிக்ஷிப்ய சாப்யதா சைலை பேஷஸ்காரீவ கீடகம். புருஷான் யோஷிதோ திருப்தஹ கர்விதனா இருக்கிற துரகங்காரியான அவன் என்ன பண்ணறான், நிறைய புருஷன்மாரும் ஸ்திரீகளும் எல்லாம் டவுனில் இருப்பாளே, புறத்தில் இருப்பாளே, அவளெல்லாம் பிடிச்சுட்டு என்ன பண்ணுறான், பெரிய ஒரு மலை இருக்கும், மலைக்குள்ளே குகை இருக்கும், அந்த குகைக்குள்ளே கொண்டு தள்ளறான். அப்படியே கொண்டு தள்ளி பெரிய பாறாங்கல் எடுத்து அந்த குகையோட முகத்தில் கொண்டு வைக்கிறான், அவளை வெளியில் போக விடாத மாதிரி. அது எப்படின்னா, இந்த வேட்டாளன்னு சொல்லுவா, குளவி சொல்லுவா இல்லையா, ஒரு சாதனம், ஒரு தும்பி மாதிரி இருக்கும், அது ஒரு இன்செக்ட். அது ரொம்ப நல்லா குத்தினா ரொம்ப வெளிக்கும் நமக்கு. அந்த குளவி வந்து அங்கே இங்கேருந்தெல்லாம் போய் ஒரு சின்ன புழு எடுத்துகிட்டு வந்து அதனோட கூட்டுக்குள்ளே கொண்டு வைக்கும். அதே மாதிரி நிறைய தடவை போய் எடுத்து சேகரித்து அது கொண்டு வைக்கும். அது போகிற சமயத்தில் வெளியில் இப்படி மூடிட்டு போயிடும். அது மாதிரி இந்த த்விவிதனும் புழுக்களை கஷ்டப்படுத்தும் இல்லையா அந்த குளவி, அது மாதிரி இந்த த்விவிதனும் இங்கேருந்தெல்லாம் ஜனங்களை பிடிச்சிட்டு வந்து இந்த குகைக்குள்ளே கொண்டு அடைக்கிறான். கல் எடுத்து அவன் மேலே எறியறான். இப்படியெல்லாம் மனுஷியால கஷ்டப்படுத்துகிறான். ஏவம் தேசான் விப்ரகுர்வன் தூஷயம்ச்ச குலஸ்த்ரீயः ஸ்ருத்வா சுலலிதம் கீதம் கிரிம் ரைவதகம் யயோ. ஏவம் தேசான் விப்ரகுர்வன், இப்படி ஜனங்கள் எல்லாம் உபதிரவிச்சுண்டு குலஸ்திரீகளை எல்லாம் தூஷிப்பிக்கிறான் அவன். த்விவிதன் இப்படி எல்லாம் எல்லாரையும் துரோகிச்சுட்டு இருக்கான். ஜனங்களுக்கு வந்து சமாதானமாக இருக்கவே முடியாதுல, எப்போ இந்த வானரம் வரும் எல்லாரையும் துரோகிக்கும் சொல்லி பயந்து ஜீவிக்க ஆரம்பிச்சு விட்டா அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே. அப்படியே இருந்துட்டு இருக்கிறத ஒரு நாளைக்கு இந்த த்விவிதன் இங்கெல்லாம் சாடின்னு இருக்கிற சமயத்தில் அதி மனோகரமான கர்ணரஞ்சகமான ஒரு நாதம் கேட்டுதான் காதில். ஆரும் ரொம்ப அழகாக பாடுறா, ஒரு புருஷன் ரொம்ப அழகாக பாடுறார், புருஷ குரல் ரொம்ப மதுரமாக இருக்கு. யார் இப்படி பாடுறா, அந்த பாட்டியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே தாவி இந்த குரங்கு போகிறது. நேர போனது எங்கேக்கு, ரைவதகாத்ரி சொல்கிற இடம். துவாரகையிலே நிறைய அத்ரிகள் இருக்குது, மலைகள் இருக்குது. அதில் ஒரு மலையாக்கும் ரைவத மலை சொல்லி அதுக்கு பேர். ரைவதன்றது ரேவதியோட அப்பா, பலராமசுவாமியோட பத்னியோட அப்பாவுக்கும் சொல்லி தெரியணும். அப்போ அந்த மலையில் பலராமசுவாமி தன்னோட பத்னிமார் கூட சேர்ந்துட்டு ஆனந்த நடனம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அவர் பாடுறார், பலராமசுவாமி பாடுறார். அந்த பாட்டு இவனோட காதில் விழுந்துதான். அதை கேட்டுட்டு அப்படியே தாவி இந்த வானரம் அங்கே வந்து உட்கார்றது. എന്നിട്ട് என்னாச்சு, தத்ரா பஷ்யத்யதுபதிம் ராமம் புஷ்கரமாலினம் சுதர்ஷனீய சர்வாங்கம் லலனாயுதமத்யகம். தத்ரா பஷ்யத்யதுபதிம் ராமம் புஷ்கரமாலினம் சுதர்ஷனீய சர்வாங்கம். ரொம்ப அழகா சர்வாங்கங்களும்
ரொம்ப அழகா இருக்கு, அவரோடு காணத்தக்கதா இருக்கு. பார்க்கறதுன்னா பலராம சுவாமியை தான் பார்க்கணும்னு சொல்லி தோணுறது, அவ்வளோ அழகா இருக்கார் அவர். லலனா யூத மத்தியகம், ஸ்திரீ சங்க மத்தியத்துல அப்படியே விளங்குறார் அவர். மத்தியத்துல அவர் மட்டும் இருக்கார், சுத்தி வர ஸ்திரீகள் நின்றுட்டு இருக்கா. புஷ்கரமாலினம், தாமரப்பூ மாலை தரிச்சுட்டு இருக்கார். வெள்ளை வெள்ளையர்னு இருக்கார் அவரோட திருமேனி. நீல நிறத்தில் இருக்கிற தாமரைகள் அப்படியே தரிச்சுட்டு இருக்கார். யதுபதிம், யதுக்களோடெல்லாம் நாதனா இருக்கிற ராமம் தத்ர அபஷ்யத், யதுக்களோடெல்லாம் பதியா இருக்கக்கூடிய பலராம சுவாமியை அங்கேருந்து இந்த வானரம் பார்க்கறது. ஒரு செகண்ட் அப்படியே அவரை பார்த்ததுமே மதிமயங்கி போயிடுத்து. ஆனாலும் கோபம், எதுக்களோட பதியாக்கும் சொல்லி தெரிஞ்சு கொடுத்து திவிதனுக்கு. அப்ப என்ன பண்ணறான் அவன்? காயந்தம் வாருணீம் பீத்வா மத விக்வலலோச்சனம் விப்ராஜமானம் வபுஷா பிரபின்னமிவ வாரணம். காயந்தம் வாருணீம் பீத்வா, பலராம சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சதாக்கு இந்த வாருணி நரது. அப்ப அதை பானம் பண்ணிட்டு உல்லாசமா அது பானம் பண்ணினாலேயே கொஞ்சம் மதம் வந்திருக்கு அவருக்கு. அப்படியே மப்பில அந்த லஹரியில அப்படியே மயங்கி இருக்கார். பகுதி திறந்ததான அழகான கண்கள், அந்த கண்களால ஸ்திரீ ஜனங்களை பார்த்து அவளெல்லாம் ஆனந்திப்பிக்கிறார். ஆனந்த சூச்சகமான கானம் பண்ணிட்டு இருக்கார். அது பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அவரை பார்க்கணுமே, அவரை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, பெரிய ஒரு மதிச்சிருக்கிற ஆணை மாதிரி இருக்கு. தேவேந்திரனோட ஆணையான ஐராவதத்தை மாதிரி சோபிக்கிறார் அவர் அந்த ஸ்திரீ ஜனங்களோட மத்தியில. அப்படி இருக்கிற அவரை இந்த திவிதன் பார்க்கறான். இந்த வாருணி நரது தேனோடு கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம் ஆக்கும். இந்த வாருணி நரது எப்பவுமே பலராம ஜெயந்தி எல்லாம் வரத்த பலராம சுவாமிக்கு தேனை அர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவா. இங்க எல்லாம் டிவோட்டிஸ் எல்லாம் சொல்லுவா. அதுக்கு காரணம் அதாக்கும், ஏன்னா அவருக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும். दुष्ट शाखा मृग शाखाम् आरूढ कम्बयन् द्रुमान् चक्रे किल किला शब्दमात्मानं सम्प्रदर्शयन्. दुष्ट शाखा मृग शाखाम् आरूढ कम्बयन् द्रुमान्. दुष्टः शाखा मृगः, दुष्टनाன அந்த குரங்கு, शाखा மிருகம் சொல்லி பேரு குரங்குக்கு. குரங்குக்கு ஒரு பரியாயம் அது. ஷாக்கையில வசிக்கக்கூடிய மிருகம், ஷாக்கையிலேருந்து ஷாக்கைக்கு தாவி தாவி போகக்கூடிய ஒரு மிருகம் சொல்லி அர்த்தம். அப்படி இருக்கிற அந்த ஷாக்கா மிருகமான அந்த குரங்கு என்ன பண்ணிட்டு ஒரு ஷாக்கையிலேருந்து அடுத்த ஷாக்கைக்கு அப்படி இப்படி சாட ஆரம்பிச்சு கொடுத்து பலராமனை பார்த்ததுமே. அங்கே ஏறி மிதிக்கிறது, இங்கே ஏறி மிதிக்கிறது, மரத்தை அப்படியே குலுக்கிறது, மரத்துலேருந்து இலைகளெல்லாம் தாழ விழுறது. இவ ஆனந்தமா நடனம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அவளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற மரத்துலேருந்து மரத்துக்கு சாடுறானாம் இந்த திவிதன். அவனோட ஜாதி ஸ்வபாவத்தை காட்டுறான். இந்த குரங்கோட சுபாவம், குரங்கு கொம்புலேருந்து கொம்புக்கு சாடும் இல்லையா, அது மாதிரி காட்டுறான். சாடி சாடி இப்படியே காட்டுற சமயத்துல எல்லாருமே என்னடா சத்தம் கேட்கறது சொல்லி எல்லாரும் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறா. அதுவும் அங்கே ஒரு குரங்கு சாடுன்னு சாடுறது. அதை பார்த்ததுமே என்னாச்சு, அங்கே இருக்கிற ஸ்திரீ ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரிப்பு வந்து கொடுத்து எல்லாருமே கலகலகலான்னு சிரிக்கிறா. तस्य धाष्ट्यं कपेर्वीक्ष्य तरुण्यो जाति चापलाः हास्यप्रिया विजः सुरपलदेव परिग्रहाः. तस्य धाष्ट्यं कपेर्वीक्ष्य तरुण्यो जाति चापलाः. कपेः तस्य कुरंगान அந்த द्विविधனோடு धाष्ट्यம், ஒரு மரத்துலேருந்து ஒரு மரத்துக்கு இது சாடுறதை பார்க்கறதுக்கு காமெடியா இருந்தது. குரங்கு சாடுறதை பார்த்ததுமே அப்போ அங்கே இருக்கிற ஸ்திரீஜனங்கள் தேவிமாரெல்லாம் பலராம சுவாமியோட பாரியமாரெல்லாம் அவளோட சுபாவம், ஸ்திரீக்களோட சுபாவம், அவளை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு சிரிப்பிச்சு விட முடியும். ஸ்திரீஜனங்களை சின்ன ஒரு ஜோக் சொன்னா கூட எல்லாருமே சிரிச்சு விடுவா. மிருதுவான சுபாவமுடைய ஸ்திரீக்களான காரணம் அந்த குரங்கு காட்டுற கோஷ்டியெல்லாம் கண்டு சபலகளான அவா, ஹாஸ்ய பிரியங்களான அவா கொல்லன்னு சிரிக்க ஆரம்பிச்சு விட்டா. உச்சத்தில் சிரிக்க ஆரம்பிச்சு விட்டா. எல்லாருமே அதை பாரு சொல்லி எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சு விட்டா. பலராம சுவாமியும் ரசமாக பார்த்துட்டு இருந்தார். என்ன பண்ணுறது பார்க்கலாம்னு சொல்லின்னு பார்த்துட்டு இருந்தார். இப்படியே எல்லாரும் சிரிக்கிறது இந்த குரங்கான திவிதனோட காதில் விழுந்துதான். அவனுக்கு கோபம் வந்துதான். அவன் என்ன பண்ணினான், ता हेळयामासगपिर् भ्रूक्षेपै सम्मुखादिभिः दर्शयन् स्वगुदं तासां रामस्य च निरीक्षतः. ता हेळयामासगपिर् भ्रूक्षेपै सम्मुखादिभिः
நிரீக்ஷதா, அப்படியே அவ எல்லாரும் கொல்லு சிரிச்சுட்டே இருக்கா. அவாக்கு நிறுத்தவே முடியறதில்லை. என்ன தைரியம் இருந்தா என்ன பரிகாசம் பண்ணுவா சொல்லி கோபம் வந்தது இந்த துவிதனுக்கு. என்ன பண்ணினா, முன்னாடி வந்து நின்றுட்டு இப்படியே திரும்பி அவரோட பிருஷ்ட பாகத்தை ஸ்திரீ ஜனங்களுக்கெல்லாம் காட்டினானா. காட்டக்கூடாத அந்த பாகத்தை காட்டினான். அப்ப என்னாச்சு, ஸ்திரீகள் முன்னாடி வந்து இப்படி காட்டுறதே நாணம் இல்லாத ஜந்து. பலராம சுவாமிக்கு வந்தது கோபம். பலராமன் முன்னாடி இப்படி வந்த உடனே அவன் பயந்துட்டு அந்த பக்கம் போயிட்டான். ஒரு குரங்கு என்னெல்லாம் சேஷ்டை காட்டுமோ அப்படி பேக் இப்படி காட்டிண்டு அவன் முன்னாடி பார்த்துட்டு அவளோட குரங்கு இப்படி பல்லெல்லாம் இழிச்சு காட்டும், ஈ எல்லாம் சொல்லி காட்டுமே. வந்துட்டு ப்ரூ விக்ஷேபங்கள் புருகத்தையெல்லாம் பொக்கி தாழ்த்தியெல்லாம் காட்டி அங்கெங்கெல்லாம் சொரிஞ்சுண்டு இப்படி சொரிஞ்சுண்டு அவ முன்னாடிலேருந்து கொஞ்சம் தூரம் சாடி போயிட்டான் இந்த துவிதன். இப்படி பலராம சுவாமியை அவன் அவமானிச்சான். ராமசியச்சு நிரீக்ஷதா, ராமன் பார்த்துட்டே இருக்கிறது இப்படி வந்து முன்னாடி பண்ணிட்டு போனான் சொல்லி இங்க சொல்றான். ராமனுக்கு வந்ததே கோபம். എന്നിട്ട് என்னாச்சு, தம் கிராப்னா பிரஹரத க்ருத்தோ பல பிரஹரதாம் வரஹ ச வஞ்சயித்வா கிராவாணம் மதிரா கலசம் கபிஹி गृहीत्वा हेळयामास धूर्तस्तं कोपयन् हसन् निर्भिद्य कलशं दुष्टो वासांस्यास्फालयत् बलं तं ग्राव्ना प्राहरत् क्रुद्धो बलप्रहरतां वरः பிரஹரிக்கிறவாழ்ல வச்ச சிரேஷ்டனான பலராம சுவாமி மகா கோபம் வந்து, என்ன தைரியம் இருந்தா நான் இங்கே இருக்க என்னோட ஸ்திரீ ஜனங்களுக்கு பிருஷ்டபாகத்தை காட்டிட்டு அவன் ஓடி போவேன். நல்ல கோபம் வந்துதா பலராம சுவாமிக்கு. என்ன பண்ணினார், அந்த குரங்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி முன்னாடி வந்தார். அவர் வந்த வேகத்துல அது பயந்துட்டு அந்த பக்கம் போயிடுத்து. இந்த குரங்கு 2-3 கல் இருந்துதா பக்கத்துல. பலராம சுவாமி அதை எடுத்து எறிஞ்சார் துவிதன் மேல. கல் எறிஞ்ச குரங்கு ஓடி போகுமே சொல்லிட்டு கல் எடுத்து எறிஞ்சார். கல் எறிஞ்சதுமே தன் மேல கொள்ளவர் அந்த கல் அப்படியே டாட்ஜ் பண்ணினான். துவிதன் மேல கொள்ளலை. என்ன தைரியம் இருந்தா என் மேல கல்லறிவாய் சொல்ற கோபம் வந்துதா துவிதனுக்கு. என்ன பண்ணினான், பக்கத்துல ஓடி வந்து நிறைய அந்த வாருணியோட கலசம் வச்சுட்டு இருக்கான். நிறைய கும்பங்கள் இருக்கு. அதுல ஒரு கும்பத்தை எடுத்துட்டு அதை அப்படியே குடிச்சுட்டு அந்த பக்கம் போனானா. ராமனுக்கு முன்னாடி வந்து பல்லு இழிச்சு காட்டிட்டு ஈ சொல்லி காட்டிட்டு ராமனை பரிஹசிச்சுண்டு அந்த பாத்திரத்திலே இருக்கிறத கொஞ்சம் குடிச்சு பகுதியை அப்படியே தாழ போட்டு டபார்னு உடைச்சிட்டு சமீபத்தில் இருக்கிற பலராம சுவாமியோட உத்தரியத்தை அப்படியே உருவிண்டு அந்த பக்கம் போய் உட்காந்தானா துவிதன். உத்தரியத்தை எடுத்துட்டு போன உடனே மகா கோபம் வந்தது பலராம சுவாமிக்கு. அவர் இதுக்கு மேல அந்த வானரனை சும்மா விடுவாரா? என்ன பண்ண போறார் அடுத்த ஸ்லோகத்துல இருக்கு. நாளைக்கு தெரியும். நாளைக்கு வாங்க. ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.